கத்தோலிக்க திருச்சபையோட தலைவர் போப் பிரான்சிஸ் இன்னைக்கு காலமாகி இருக்காரு. இவர் யாரு மற்றும் புதிய போப் எப்படி தேர்வு செய்யப்படுவார் என்பது பற்றிய தகவல்களை பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபையோட தலைவர் போப் பிரான்சிஸ் காலமாகி இருக்காரு. அவருக்கு வயது 88. நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால பாதிக்கப்பட்டு வந்த அவரு இன்னைக்கு காலமாகி இருக்காரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போப் மறைவிற்கு இரங்கலையுமே தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பியூனஸ் ஐர்ஸ் அர்ஜென்டினா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. இவருடைய முழு பெயர் வந்துட்டு ஜோர்ஜ் மாரியோ பெர்கோலியோ. இவருடைய தந்தை பெயர் வந்துட்டு மாரியோ. இவர் வந்து ஒரு கணக்காளராக இருந்திருக்காரு. இவருடைய தாய் பேர் வந்துட்டு ரெஜினா சிவோரி. இருவரும் இத்தாலியில இருக்கக்கூடிய அர்ஜென்டினாவிற்கு குடியேறியவர்கள் தான். இவர்களுக்கு மொத்தம் 5 குழந்தைகள். இதுல ஒருவர் தான் போப். கல்வி மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பத்தி பாத்தீங்க அப்படின்னா, இயற்கை வேதியியல் தொழில்நுட்பம் படித்த இவர் மதப்பள்ளி ஒன்றில் ஆசிரியராக சேர்ந்திருக்காரு. அதற்கப்புறமாக 1958 கத்தோலிக்க மத நிறுவனத்துல போதகராக சேர்ந்தாரு. ஆனாலும் அவர் கல்வியை கைவிடவில்லை. ஆனசிலி மற்றும் அர்ஜென்டினாவில் படிச்சாரு. 1963 தத்துவத்தில் பட்டம் பெற்றார். 1964 இருந்து 66 அர்ஜென்டினாவில் மாணவர்களுக்கு இலக்கிய மற்றும் உளவியல் வகுப்புகள் எடுத்தார். 1967 இருந்து 1970 தியாலஜி பயின்று பட்டமும் பெற்றிருக்காரு. 1969 கத்தோலிக்க ஆசாரியராகவும் மாறியிருக்காரு. 1970 இருந்து 71 இதற்காக ஸ்பெயின்ல பயிற்சி எடுத்தாரு. 86 ஜெர்மனியில டாக்டரேட் முடிச்சிருக்காரு. இதனை அடுத்துதான் இவருடைய சமூக பயணம் தொடங்கியது. அர்ஜென்டினாவின் கோர்டோவோ பகுதியில மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டி பணியையுமே தொடங்கினார். இவரது பணி கிறிஸ்தவ மத நம்பிக்கையாளர்களிடையே கவனம் பெற்றது. அர்ப்பணிப்பும் அன்பும் எவ்வளவு தேவை என்பதை இவருடைய பணி உணர்த்தியது. எனவே 1992 பியூனஸ் ஐர்ஸில் பிஷப்பாக இவர் நியமிக்கப்பட்டார். 1993 மற்றும் 1997 மேலதிக பொறுப்புகளும் இவருக்கு வழங்கப்பட்டன. 1998 பியூனஸ் ஐர்ஸ் ஆர்ச்சி பிஷப்பாக நியமனம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அர்ஜென்டினாவின் கத்தோலிக்கர்களை வழிநடத்தியதோடு கிழக்கு மரபு கொண்ட கத்தோலிக்கர்களையும் ஆதரிச்சார். இந்த புள்ளியிலிருந்து தான் இவர் சர்வதேச அளவுல கவனம் பெற தொடங்கினார். இதையடுத்து 2001 கார்டினலாக நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய ஒரு திருப்புமுனை என்றே சொல்லலாம். 2005 பெனடிக்ட் 16 திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் பங்கேற்றார். 2013 திருத்தந்தையாக போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு பிரான்சிஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டது. இவர் அமெரிக்கா கண்டத்திலிருந்து வந்த முதல் திருத்தந்தை ஆவார். இது மட்டுமல்ல, முதல் ஜெஸ்யூபிட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெஸ்யூபிட் என்பவர்கள் ஏறத்தாழ துறவி வாழ்க்கையை வாழ்பவர்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு வர விரும்ப மாட்டார்கள். ஆனால் 2013ஆம் ஆண்டு இந்த வரலாற்றை ஜோர்ஜ் மாரியோ பெர்கோலியோ மாற்றினார். வழக்கமாக போப்போட இறுதி சடங்கு முடிந்து 2 முதல் 3 வாரங்களுக்கு அப்புறமாகத்தான் இந்த புதிய போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ரகசிய செயல்முறை தொடங்கும். இதற்காக கார்டினல்கள் சிஸ்டைன் தேவாலயத்துல கூடுவார்கள். புதிய போப்பை தேர்வு செய்யக்கூடிய பிராசஸ் ரகசியமாகவே நடைபெறும். அனைத்து கார்டினும் ரகசிய பிரமாணம் கூட செய்து கொள்ள வேண்டும். புதிய போப்பை தேர்வு செய்யக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய இவர்கள் கத்தோலிக்க திருச்சபையோட மிக மூத்த அதிகாரிகளாக தான் இருப்பார்கள். ஆங்கிலத்துல காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் என குறிப்பிடுவார்கள். இவர்கள் அனைவருமே நேரடியாக மறைந்த போப்பால் நேரடியாக நியமிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் பொதுவாக பிஷப்களாக இருப்பார்கள். இப்போது மொத்தம் 252 கத்தோலிக்க கார்டினல்கள் இருக்காங்க. அவர்களில் 138 பேர் புதிய போப்பை தேர்வு செய்ய வாக்களிக்க தகுதியுடையவர்கள். மற்றவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு 80 வயதுக்கு மேல ஆகியிருக்கும். 80 வயதை தாண்டிய கார்டினல்கள் புதிய போப்பை தேர்வு செய்யக்கூடிய விவாதத்துல பங்கேற்கலாம். என்ற போதிலும் அவர்களால வாக்களிக்க முடியாது. போப் தேர்வு செய்யக்கூடிய செயல்முறை நடக்கும் போது சிஸ்டைன் தேவாலயத்துல வெளியாட்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உள்ளே என்ன நடக்கிறது என்பது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கார்டினல்களோட வாக்கு சீட்டுகளை எரிக்கும் போது தினசரி வெளியாகும் 2 புகைகளை வைத்தே போப் தேர்வு செயல்முறை குறித்து மக்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது கருப்பு நிறத்துல புகை வந்துச்சு அப்படின்னா போப் தேர்வு செயல்முறை இன்னும் முடியவில்லை என அர்த்தம். வெள்ளை புகை என்பது புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கிறது.
கானா நாட்டை சேர்ந்த பேராயர் பீட்டர் ரக்சன் அப்படின்றவர் நீதி மற்றும் அமைதிக்கான போன்டிபிகல் கவுன்சிலர் முன்னாள் தலைவராக இருக்காரு. காங்கோ நாட்டின் பேராயர் ஃபிரிடலோலின் அம்போங்கோ ஆகிய இருவரில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த மணிலாவின் முன்னாள் பேராயர் லூயிஸ் டேக்லே என்பவரும் தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. போப் பிரான்சிஸை போலவே டேக்லேவும் ஏழைகள் மீதான அக்கறையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காரு. கங்கேரிய கார்டினல் பீட்டர் எர்டோ பழமைவாதி செல்வாக்கு கொண்டவர்களாக இருக்கிறாரு. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய பீட்டர் எட்டோ தேவாலயங்களுக்கு இடையே ஒற்றுமை தேவை என்பதையுமே தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காரு. அதே போல வாடிகனின் வெளியுறவு செயலாளரான கார்டினல் பியட்ரோ பரோலின், இத்தாலியோட பேராயர் மேத்யூ ஜூபி மற்றும் மால்டாவின் மரியோ கிரஷ் ஆகியோர்ல ஒருவரும் போப்பாக தேர்வாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.